சிறை கம்பிகளுக்கு பின்னே இருக்கும் இந்த மனிதனை நன்றாக எல்லோரும் ஒரு முறை பாருங்கள். இவன் நம் எல்லோருடைய கண்களுக்கும் குற்றவாளியாக தெரிகின்றான். இவன் மட்டுமல்ல, புத்தர், இயேசு, காந்தி இவர்களில் யார் இந்த கம்பிகளுக்கு பின்னால் இருந்தாலும் நம் கண்களுக்கு குற்றவாளியாகத்தான் தெரியும். இவன் குற்றம் செய்தவனா இல்லையா என்பது இந்த கதையில் வரும் ஒரே ஒரு கதாபாத்திரத்திற்கு மட்டுமே தெரியும். அந்த கதாபாத்திரம் யார் என்று அறிய வேண்டும் என்றால் எல்லோரும் அப்படி என்றால் இந்த மனிதனின் கடந்த கால வாழ்க்கையை புரட்டி பாருங்கள். குட் நியூஸ். என்ன குட் நியூஸ் பார்க்க? பேட் நியூஸே கேட்டு கேட்டு வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கும் நம் காதுகளுக்கு ஒரு குட் நியூஸ் தான். லண்டனுக்கு படிக்க போன பண்ணையார் மகள் 10 வருஷம் கழிச்சு ஊருக்கு வருவதாக நியூஸ் கிடைச்சது. சபா வேலை முடிக்க வேலை வந்து விட்டது பார்க்க. பாதிக்கப்பட்டவன் பைத்தியக்காரன் என நினைக்கிறான். பண்ணையாரும் அவனின் மகனும் பாதிக்கப்பட்டவன் பயத்திற்கு அப்பாற்பட்டவன் என்று நாம் அவனுக்கு உணர்த்தி காட்ட வேண்டும். அவள் எந்த ஊர் வருகிறாள்? நாளை காலை 10 மணி பிளேட்ல திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல வந்து இறங்குகிறாள். அவள் தனியாகத்தான் வருகிறாளா அல்லது துணைக்கு வேறு யாரும் வருகிறார்களா? தனியாகத்தான் வருகிறாள். அப்படி என்றால் அவளை உடனே நாம் கடத்தியாக வேண்டும். அவளை கடத்தணும். அவள் அங்கங்களை துயிலுரிக்க. என்ன சொல்லுகிறாய்? மறந்து விட்டாயா பாஸ்கர்? மாடி வீட்டில் வாழாவிட்டாலும் கேடியாக வாழக்கூடாது என்று நினைத்த என்னையும், கோடி கோடியாய் பணத்தை வைத்து இந்த உலகை ஆட்டி படைக்க நினைத்த உன்னையும் நாடு தெருவுக்கு கொண்டு வந்தவன் அந்த கரண். அவனுடைய சொந்த தங்கைதான் நாளை வரப்போகும் மங்கை. அவரிடம் நாம் வேங்கையாக மாறினார். எந்த தீங்கையும் அடைய மாட்டோம். காரணம், ஏற்கனவே என் காதலியை கெடுத்துக் கொண்டு விட்டான். அப்பேற்பட்ட கொரியவருக்கு நாம் யார் என்று உணர்த்தி காட்ட வேண்டாமா? கண்டிப்பாக காட்ட வேண்டும். அதற்காக அவன் தங்கையை கெடுத்தா நம் திறமையை காட்ட வேண்டுமா? அது பாவச் செயல் அல்லவா? எது பாவச் செயல்? சாபம் விட்டே சரிய வைக்கும் சதிகாரர்கள் வாழும் பூமியில் நாம் எது செய்தாலும் அது பாவச் செயலாகத்தான் தெரியும். அதற்காக நாம் பின்வாங்கிவிட்டால் நம்மை கோழை என்று எடை போட்டு விடுவார்கள். அதுவும் சரிதான். ஏழையாக வாழ்ந்தாலும் கோழையாக வாழக்கூடாது. அருண், அவளை எப்போது கடத்தலாம்? நாளை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கியதும் அவளை கடத்தியாக வேண்டும். அவ்வளவு சுலபமாக நம்மால் அவளை கடத்த முடியாது. ஏனென்றால் ஏர்போர்ட்டிற்குள் நுழைவது என்பதே கடினம். அப்படியே நுழைந்தாலும் அனாவசியமாக மாற்றிக் கொள்ளும். பிறகு எப்படிதான் அவளை கடத்துவது? நான் சொல்வதை போல் செய்வோம். நாளை காலை பண்ணையார் ஏர்போர்ட்டுக்கு வண்டி அனுப்புவார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம் அவளை கடத்துவோம். சரியான யோசனை சொன்னாய் நண்பா. நாளை காலை பண்ணையார் மகள் நாம் பள்ளியறை. பிறகு நாங்கள் இருவரும் பஞ்சனையிலே, அந்த பஞ்சனையிலே அவள் பூவான பொன்மேனியை தொட்டு தழுவி தாளாட்டி கோதை அவளை நம் முன்னே தோகை விரித்தாட வைத்து பேதை அவளை நாம் ரசிக்க வேண்டும். அதற்கு நடப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். இந்த வழியாகத்தானே வண்டி வரும்? இந்த வழியாகத்தான் வரும். வண்டி எஸ்டேட்டை விட்டு கிளம்பியிருக்கு. வண்டி வர நேரமாகும் போல இருக்கிறது. நான் பக்கத்தில் இருக்கும் ஆற்றில் தண்ணீர் கொடுத்து விட்டு வருகிறேன். நீ சற்று வண்டி வருவதை பார்த்துக்கொள். அதோப்பா, யாரோ மயக்கத்தில் விழுந்து கிடைக்கிறார்கள். என்னன்னு பார்ப்போம். ஊற்றிருக்கிறா ஆற்றி தண்ணீர் கொண்டோ. யார் நீங்கள்? எனக்கு என்னாச்சு சொல்லுங்க சார். நாங்களும் அதைத்தான் கேட்கிறோம். நீங்க யாரு? நீங்க எப்படி வந்தீங்க? இந்த பரந்த உலகத்தில் நான் எப்படி வந்தேன்? நீங்கள் எதற்காக வந்தீர்கள்? எல்லாம் அந்த ஆட்டம். ஆமா, நீங்க எப்படி என்ன? நாங்கள் இந்த வழியாக ஒரு வேலை விஷயமாக வந்தோம். வந்த வழியில் நீங்கள் மயக்கத்தில் கிடந்தீர்கள். உங்களை அப்படியே விட்டு செல்வதற்கு எங்களுக்கு மனம் வரவில்லை. ஆகையால் நாங்கள் வந்த வேலை மறந்து உங்களை காப்பாற்றினோம். நான் மறுபடியும் கேட்கிறேன் என்று தப்பாக வைத்து விடாது. நீங்க யாரு? உங்கள் ஊர்? எனது ஊர் சரியாக நினைவில் இல்லை. நான் பிறந்தது தமிழ்நாடு, வளர்ந்தது படித்தது எல்லாம் பாம்பே.
தமிழ்நாட்டை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் இங்கு நான் வந்தேன். எனக்கு ஆதரவு என்று யாரும் கிடையாது. என்னை வளர்த்து ஆளாக்கியதெல்லாம் என் மாமா தான். இருக்கின்றார். என் கதையை சொல்லிவிட்டேன். ஆமா, நீங்க யாரு? உங்களுக்கு எந்த ஊர்? எங்க ஊர் இதுல பக்கத்துல தான் இருக்கு. நாங்க ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லட்சியம் அது இல்லை என்றால் மனிதனின் போக்கு அலட்சியமாக்கிவிடும். எனக்கும் ஒரு லட்சியம் இருக்கின்றது. அதை இந்த தமிழ்நாட்டில் தான் நிறைவேற்ற வேண்டும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் தங்குகின்ற மாதிரி உங்கள் ஊரில் ஏதாவது வீடு வாடகைக்கு கிடைக்குமா? வீடு வாடகைக்கு ஏராளமாக கிடைக்கும். ஆனால் உங்களை பார்த்தால் பெரிய இடத்து பிள்ளை போல அல்லவா தெரிகிறது. You are correct. நீங்கள் நினைப்பது 100% உண்மை. நானும் பெரிய இடத்தில் பிறந்து சராசரி மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதற்கு காரணம் என் தந்தையின் கடைசி விருப்பம். அப்படி என்ன உங்கள் தந்தையின் கடைசி விருப்பம்? இருக்கின்ற சந்தோஷத்தை தொலைத்து இல்லாத சந்தோஷத்தை தேடி அலையாமல் நான் என்றுமே சராசரி மனிதனாக வாழ வேண்டும் என்பது என் தந்தையின் கடைசி எல்லோருமே தன் பிள்ளை பெரிய ஆளாக வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். ஆனால் உங்கள் தந்தை இப்படி விரும்பியிருக்கிறார்கள். என் தந்தை சரியாகத்தான் விரும்பி இருக்கின்றார். இந்த சமுதாயத்தில் எல்லோரும் பணத்தை வைத்துக் கொண்டு சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் அவர்களுக்குத்தான் தெரியும் உள்ளுக்குள் என்ன வியாதி இருக்கிறது என்று. அப்படி என்றால் பணம் படைத்தவர்கள் எல்லாம் வியாதி உள்ளவர்கள் தானா? அப்படி இந்த சமுதாயத்தில் ஒட்டுமொத்தமாக நான் யாரையும் குறை விட மாட்டேன். ஆனால் ஒரு சிலர் மட்டும் பணவியாதி பிடித்தவர்கள். நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் பேசுகிறீர்கள். அதனால்தான் எனக்கு சூர்யா என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள் பெரியவர்கள். குட் மேன். நம்ம வந்த விஷயமே மறந்து போச்சு. இவ்வளவு நேரமாகி இன்னும் வண்டியை காணமே. ஒருவேளை நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது வண்டி போயிருக்குமோ? ஆமா, எந்த வண்டியை பற்றி பேசுகிறீர்கள்? இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உங்கள் வேலை எது உண்டோ அதை மட்டும் பாருங்கள். என்னடா இது, அவர்கிட்ட போய் கோபப்பட்டு நான் மன்னிச்சுக்கிட்டேன். அது எங்களோட நான் கேட்டது வெரி டூ மச். சாரி அருண், நம் திட்டத்தை இன்னொரு நாள் வைத்துக் கொள்ளலாம். நேரமாயிடுச்சு, வா போகலாம். சரி, நீங்க ஆளே 2 நாளே காணல. எவ்வளவு தட்டிட்டு போயிருப்பானா? இந்த காலத்து பேக செஞ்சாலும் செய்வாங்க. குடிக்க கஞ்சி இருக்கோ இல்லையோ, ஆனா படிக்க போன மாதிரி பக்காவா ட்ரெஸ் பண்ணிட்டு சைட் அடிச்சு தெரியாது. ஒண்ணுமே செட் ஆகலன்னா எவங்கிட்டயாவது ஒரு 10 ரூபா வெட்டி கடன் வாங்கி பாயத்துக்கு தண்ணி அடிச்சுட்டு சொத்தவரை வெட்டுதானே வச்சுக்கிட்டாங்க. ரோட்ல போறே யாமுடியே கேட்டா சுவாகம் அப்படின்னு நடு ரோட்ல வாந்தி எடுத்து விழுந்து கிடக்காம இதுதான் நடக்குமா? புலம்பிட்டு இருக்கா? நாட்டு நடப்பை பத்தி மக்களுக்கு இருக்குன்னா உனக்கு புலம்புனை மாதிரியே தெரியும். இத்து போன வத்தல் மாதிரி இருந்துச்சு. நாட்டுல எடுத்தா நீ எடுத்து சொல்றியா? நீ என்ன சொன்ன விளங்க மாடு? நாட்டு நிலவரத்தை தலைவனும் தொண்டனும் சொன்னாலும் கேட்பேன். அப்ப நாங்கெல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். வர உலகம் உருண்டைன்னு சொன்ன யாரு தெரியுமா? எவன் சொன்னா? எவனுக்கு தெரியும்? எவனோ ஒருத்தன் சொன்னானா அதான் நம்ம கேட்க இல்லையா? இல்ல உலகம் உருண்டைன்னு தான் சொல்ல இல்லையா? அதே மாதிரி இதை கேட்டு போயா முடியும். ஆமா, அதுவும் சரிதான். காய் முத்து பொண்டாட்டியா பூனை முத்து பொண்டாட்டி கூட்டிட்டு போயிட்டான்னு யாருக்கு தலைவிட்டுக்கலாமா? ஆமா, நான் தான் சொன்னேன். அதுக்கு என்ன ஒண்ணு இல்ல, பூனமுத்து ஒண்ணே விட்டு அதோட வாரா என்ன விட்டா? நான் இப்ப என்ன சொன்னேன்? அவன் பொண்டாட்டி இவன் பொண்டாட்டி வேலை கூட்டு போயிருக்கான்னு சொன்னேன். இது தப்பாடு. என்ன விட்ட வரலாம்? பூனமுத்து பொண்டாட்டியா காய் முத்து கூட்டிட்டு போயிட்டான்ல கதை விட்டுருக்கா? ஆனா பாவியடா. ஏடா அவ இவள வேலை கூட்டு போயிருக்கான்னு ஏதோ புருட்டு வாக்குற நான் தம்பியே சொன்னேன். அவன் கூட்டு போயிருக்கான்னு எந்த செவிட சொன்னான்னு எனக்கு சத்தியமா தெரியும். அந்த செவிட யாரும் இல்ல, நான் தான் சொன்னேன். என்ன இப்ப சொல்லி சமாளிச்சு சமாளிப்பாடே சமாளிப்பா. ஏதோ செவிடா பாலாடன்னு இருந்த என் பேர ஏதோ சின்ன வயசுல 5ஆவது வயசுல 2 நாள் லுங்கிக்கு பயிலா பாவடையை கட்டி விட்டேன். அதுக்கு என் பேர பாவடையே வச்சுட்டாங்க. அதுக்கே நான் வருத்தப்படல. நீ இப்ப சொன்ன வார்த்தைக்கு ஒண்ணு என்ன பண்ண முடியாது. ஒண்ணுனா என்ன பண்ண முடியும்? பேசாம மயிலுகிட்ட எனக்கு கதை போய் சொல்லி நான் வரட்டா? நானும் வரட்டானே. நாங்க பொதுக்கூட்டத்துக்கு வேலை போறேன். அந்த மோட்டார் விஷயமா மணியனோட 2 டயர் பஞ்சர் அட்டை போடுறேன். அதை வாங்கி போற முடியும். எந்த மேட்டர் விஷயமா இருந்தா என்ன, மோட்டார் விஷயமா இருந்தா என்ன, மயில எவனா தள்ளிட்டு போற நம்ம போய் பார்ப்போம். நல்ல நாள் என் வாழ்வில் இன்று நல்ல நாள். நல்லவர்கள் எல்லாம்
இந்த பூவுலையை விட்டு மறைந்த நாள். பூமியிலே வாழும் மனிதனுக்கு பணம் தான் தேவை. அந்த பணம் இருந்தால் எத்தனை எத்தனை பிரம்மக்களையும் தெரிவித்துக் கொண்டு வரலாம். இதுதான் என்னுடைய பரிசு. பாமரனாக இருந்தானா இன்று பண்ணார் என்றால் எப்படி? படித்தவனுக்கும் பட்டம் பெற்றவனுக்கும் தெரியாது என்னுடைய சூழ்ச்சி. பரம்பரை வர்க்கத்தில் பிறந்தவர்களை அடைய வைத்து விட்டு வீழ்ச்சி. என்ன இந்த உன்முகம் வாடியிருக்கின்றது? என் வாழ்நாளில் இன்று பெரும் ஏமாற்ற நாளாகிவிட்டது. என்ன என் மகனாகிய உனக்கு ஏமாற்றமா? கட்டில் சுகத்திற்கு கண்ணிகள் இல்லை என்று கலங்குகிறாயா? அல்லது மதுவின் பூட்டிகள் மானிடனின் கையில் என்று வருந்துகிறாயா? சொல் மகனே சொல். கட்டில் சுகத்திற்கு கண்ணிகள் இல்லாமல் கழிந்ததில்லை என் இரவுகள். தொட்டில் குழந்தைக்கு தாயானவளை கண்ணிகள் என்று சொன்னதில்லை என் உறவுகள். மதுவின் மயக்கத்தில் மதியிழந்து போனதில்லை என் சிறகுகள். அப்படி என்றால் யாராலே மட்டும் கொண்டார்? மன்னர், இந்த மன்னர் மனிதனை பெற்றவள் பெண். மனிதனும் இந்த உலகிற்கு அடையாளம் காட்டியது மண். அந்த மண்ணை விலை பேசி முடிப்பவன் நான். அதற்கு விலை எடுக்க மறுத்து விட்டான் அந்த வீரப்பன். வீரப்பன் என்றால் அவன் செயலிலே சூரப்பனாக முடியாது. காட்டிலே வாழும் வீரப்பன் நாட்டு மக்களிடம் வீரமாக பேசுகிறான் என்றால் அவனிடம் இருப்பது வீரம் மட்டுமல்ல, விவேகமும் சேர்ந்ததுதான். அப்படி என்றால் விவேகம் இல்லாத அந்த வீரப்பனை என்ன செய்யலாம்? அழித்து விடுவதை. ஆனால் இந்த உண்மை ஆண்டவனுக்கு கூட தெரியக்கூடாது. அதுதான் வீரம் உள்ளவனுக்கும் விவேகம் உள்ளவனுக்கும் உள்ள வித்தியாசம். எப்படி இருக்கின்றது? தெரியுமா? பச்சை பசையில் இருக்கிற புல்வெளிகள், ரெண்டு பறவைகளுக்கிடையே ஊர்ந்து செல்கிற அருவிகள், உடலை தொட்டு செல்ற தென்றல், இதெல்லாம் பார்க்கும் போது என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா நம்ம இஷ்டத்தை சுத்தி பார்க்கணும். அதுக்கு ஒண்ணு ஏற்பாடு பண்ண. என்னமா இப்படி டாடி சிட்டியில ரொட்டிய சாப்பிட்டு எனக்கு போட்டேன். மகனை கரண் உடனே ஒரு நல்ல சமையல்காரனை வேலைக்கு நீ ரொம்ப டயர்டா இருப்பா, குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். லக்கேஜ்ல வேலைக்கார கொண்டு மழை பத்தரா இருந்தா இன்னும் சாப்பிடுங்க. இந்த ஊர்ல கரை டைமுக்கு வரணும். நானும் சரி நம்ம ஒரு 8 மணி 10 மணி மணி 10 மணிக்கு வர சொல்ல, மணி 10 ஆகுது. 1/2 மணி நேரம் லேட் இருக்குமா? அதுவா ஒன்ன பாக்க கிராசத்துல வந்தா குறுக்கால ஒரு கருமண்ணி யாருன்னு திரும்பி பாக்க நம்ம கீறி போச்சு. அந்த கதையை அம்மா கேக்கா. அதுக்கு ஒரு அவன்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் மண்ணள்ளி போட்டு எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த உன் காலையளவு பார்த்து சொல்லிச்சுவாங்க கடைக்கு போனேன். அந்த கருவம் பிடிச்ச நாய் இன்னைக்கு பார்த்து கடையை பிடிச்சி எங்கேயோ போயிட்டான். கொலுசுதான் கிடைக்கல. உன் இடுப்ப பார்த்து அடுப்புவாங்க கருங்குளத்துக்கு போனான். அங்க ஒரே போலீஸ் ரைடு. எதுக்கும் அவனுக்கு குடிக்க தண்ணி கிடைக்கவே இல்லையோ. ஆனா மூஞ்சி கழுவ முன்னாடி சாரம் குடிக்கணும்னு ஒத்த காலில் இருந்து போராட்டம் பண்ணியாரு. ஆமா நான் எதுல விட்டேன்? அடுப்புல விட்டீங்க. அடுப்புதான் கிடைக்கல. உன் மூக்குக்கு ஒரு மூக்குத்தியாவது வாங்கி விடணும்னு அடகு கடைக்கு போறேன். உன் கெட்ட நேரம் நான் என்ன செய்வேன்? அங்க எவ்வளவுமே அடகு வைக்க வரலையா. உன் உதட்ட பார்த்து ஒரு லிப்டிக்காக வாங்கினு நாம பெருமாள் தலைமை கடைக்கு போனேன். அங்க தீந்து போட்டு நான் என்ன செய்வேன்? உன் கெட்ட நேரம் அப்படி இருக்கு. மயில் ஒன்ன பார்த்த சும்மா வருவாங்க கல்வி. உனக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு நல்லா தெரியுமா. நீதான் லட்டுன்னா செத்துவிய. மயில் உனக்காக லட்டு வாங்க திருப்பதிக்கு போனேன். அங்க ஒரே கூட்டம். அப்படின்னா அதுவும் வாங்கலையா? வாங்காம விட்டுருவானா? நார்மல் தியேட்டர்ல, அதுவும் அந்த தியேட்டர்ல அவ்வளவு கூட்டத்தையும் கவுண்டர்ல நின்று டிக்கெட் வாங்கின ஒரே ஆளு இந்த ஊர்ல நான் தான். கொண்டாயா உன்னை காதலிச்சதுக்கு அது ஒண்ணுதான் மிச்சம். இனிக்குது. லட்டுன்னா இருக்கத்தான் செய்யும். உங்க அப்ப குடிக்க மாம்பழத்த மாதிரி கதைக்கவா செய்யும். சரி சரி லட்டு எப்படி ஒன்ன மாதிரி அழகா இருக்கு.
ஐயோ மயில் அவ்வளவு அழகா ஐயோ இந்த சந்தோஷத்துல ஒரு ஆட்டம் போட்டா என் மனம் தரணும் அந்த பாவடா இது என்ன அநியாயம் மயில் உள்ள போ அப்புறம் அவளை நம்மள வீட்டுக்குள்ள போயிட்டு இல்லையா அவளை கெட்ட விட்ட கோழிமே பேட்டியே இருக்கா நீ யாரு அவளுக்கு அவளோட முறமாமன் என்ன நொறமாமனா முறமாமன் என்ன முறமாமன் அவளை 4 வருஷமா விரட்டி காதலிக்க அவ ஒன்ன காதலிக்கிறாரு அந்த அளவுக்கு தான் தெரியல பாட்டா சிரிக்கிறா பேசினா பம்முறா என்ன காதலிக்கிறான்னு தானே தெரியல அது தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு நிறுத்துறோம் ஒரு ஆஃப் பாயிண்ட் ஆறேன் ஆஃப் எல்லாம் வேண்டாம் 2 குவார்டர் அட பாவி சேர்த்து தான் பில்ல போட்டியா சரி வாங்கிட்டு வரேன் சீக்கிரம் போடு சைட்டை வளர்க்கி எனக்கே ஆஃப் வாங்க பாரியா வாங்கிட்டோம் ஒண்ணு ஒரு வழி பண்ணிடுறேன்